Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening, students. Okay, நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போவோம். இப்போ மெயினாக உங்களுக்கு சங்கட் ஷேட் பகுதியில் கட்டாயமாக 12 மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி பகுதி 1 பேப்பரில் ஃபர்ஸ்ட் கேள்வியாக வரும். எந்த வருஷமும் 12 மார்க்ஸுக்குள்ள ஒரு கேள்வியாக இதில் வரும். அந்த வகையில் சங்கட் ஷேட் பகுதியில் தரம் 12ல் 4 பாடல்கள், அதாவது 5 பாடல்கள் மெயினா இருக்குது. அதாவது குறுந்தொகையில 4 பாடல்களும், அதே மாதிரி நற்றிணையில ஒரு பாடலும், அதோட புறநானூற்று செய்யுள்ள நகுத கணரேவும் ஒரு நாட்செல்லம்னு சொல்லக்கூடிய பாடலும். டோட்டலா இந்த விஷயங்கள் கிரேட் 12 இருக்கிறது. அதே மாதிரி கிரேட் 13ல அகநானூற்று செய்யுள்ள வரக்கூடிய படுமலை பொழிந்த பயமிகு புறவின் அந்த பாடலும், அருகுலத்துகுந்து மகள்வயல் பொழிந்தும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலும் இருக்குது. அதுல நான் கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் எங்களோட சிலபஸ்ல இருக்குது? 9 பாடல்கள். டோட்டலா சங்கட் செய்யுள்ள 9 பாடல்கள் இருக்குது. இப்ப நாங்க இதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், நீங்க படிச்சு நல்லா கிளியர் எடுக்கிறதுக்கு அந்த 12 மார்க்ஸும் உங்களுக்கு முக்கியம்தான். உங்களோட ஏவ தீர்மானிக்கிறதுக்குள்ள முக்கியமான ஒன்றுதான் 12 மார்க்ஸ். அதே மாதிரி லேசா இந்த பகுதியில மார்க்ஸ் எடுக்கலும். இந்த செய்யுட் பகுதியில இந்த சங்கட் செய்யுள் கேள்வியில லேசா 12 மார்க்ஸும் எடுக்கலும். அப்ப இந்த எஸ் லெவல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை லேசா விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும். அந்த ஃபார்மட்ல தான் நான் இந்த கிளாஸ் கண்டினியூவா செஞ்சுட்டு போவேன். உங்களுக்கு தெரியுமே, இந்த பொதுவாக அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாமே அவங்களுக்கு விளங்கப்படுத்தி அதுல ஃபுல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தர. அப்ப அதே மாதிரி ஃபார்மட்ல தான் இந்த சங்கட் ஷேட் பகுதியும் செய்வேன். நான் இதோட கிளாஸ் டைம் நான் ஆல்ரெடி போட்ட மாதிரி சாட்டர்டே தான் இதோட கிளாஸ் டைம். சாட்டர்டே மார்னிங் 10 மணிக்கு தான் இந்த கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி இத கிளாஸை கண்டினியூ பண்ண தவறினவங்களுக்கு கூட உங்களுக்கு ரெக்கார்ட்ஸும் நான் சென்ட் பண்ணுவேன். கஷ்டமாய் வரையலாம் போனா மற்றபடி இல்லை. இப்போ அப்படி ரெக்கார்ட் உங்களுக்கு எடுத்து பார்க்கலும். அதே போல் இதுக்குள்ள ஒரு பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அந்த கிளாஸ் டோட்டலாக இதில் நீங்கள் பேமெண்ட் கெட்டோன்னா 500 பேமெண்ட் தான். பிடிஎஃப்புக்குள்ளே உண்டாக பார்க்கலும். மற்ற எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி தான். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு படிக்கலும். நீங்கள் கெட்ட வேண்டியது அந்த அமௌண்ட் மட்டும்தான். ஃபுல்லாக ஒவ்வொரு செய்யுளும் கிளியராக படித்து அதில் வரக்கூடிய ஃபுல் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் நாங்கள் இதில் பார்க்க இருக்குது. இப்போ அந்த வகையில் இதை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் நான் கேட்கறதுக்குள்ள ஆன்சர் பண்ணணும். இந்த இளமை பாரார் என்று சொல்லக்கூடிய பாடல் எந்த வருஷத்துல இப்போ நீங்க பழைய சிலபஸ் எல்லாம் இந்த சங்கட் செய்யுள் பார்க்க வேண்டிய இஷ்யூவே இல்லை. நீங்க பார்க்க வேண்டியது இதுக்கு 2019 2025 வரைக்கும் மட்டும்தான். 2019 2025 வரைக்கும் மட்டும்தான். இப்போ நான் என் கிளாஸ் வாரவங்களுக்கு சொல்லிக்கிறேன், எல்லாரும் பாஸ் பேப்பர் கையில் ஈக்கணும்னு சொல்லி. பாஸ் பேப்பர் இல்லாமல் கிளாஸு கிட்ட ஜாயின் ஆவான வேண்டிக்கேன். ஏன்றால் ஒவ்வொரு பகுதியும் நான் படிக்கிற டைமுக்கு பாஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி அதோட தான் போவேன். ஒவ்வொரு வருஷத்துலேயும் என்னென்ன பகுதி அப்போ இந்த பகுதி என்ன அந்த மாதிரி பார்த்து தான் ஒவ்வொரு கிளாஸஸும் கொண்டு போகிறேன். இப்போ அது உங்களுக்கும் லேஸ். ஏண்டா ஒவ்வொருத்தரும் தனியாக எடுத்து போய்த்து பாஸ் பேப்பர் எடுத்து இதில் இது ஈக்குன்னு சொல்லி பார்க்குற வீதம் குறைச்சு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு பிள்ளைன்னு சொன்னால் அவ பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வருஷத்துல இது ஈக்கின்ற விஷயம். இப்படி எல்லாரும் போய்த்தா பார்க்கல. அடுத்த விஷயமா, தமிழ்ல யாரும் எஸ்ஏ எடுக்க வேணாம். நீங்க தமிழ்ல எஸ் ரிசல்ட் எடுத்தேன்னு சொன்னா டபிள்யூ ரிசல்ட் மாதிரி தான். பொதுவாக அதை மாதிரி தான், வேற என்னொன்றும் உங்களுக்கு செய்யலாம். இப்போ பொதுவாக நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி அதுல என்ன தமிழ் பாடம் ஸ்பெஷல் செய்த ஏதோ அப்படி நீங்க தொடர்றீங்கன்னு சொன்னாலும் சம்டைம் அதுல தமிழ்ல ரிசல்ட் கேக்கு. இப்ப தமிழ்ல ரிசல்ட் கேட்க சான்சஸ் இருக்குது. ஆனா அவடத்துல 3 இயர்ஸ் தான் பாக்கு. சம்டைம் சில டிகிரிகள் ஃபாலோ பண்றதுக்கு தமிழ்ல ரிசல்ட் பாக்கு. அதே மாதிரி ஓலவலும் பாக்கு. தமிழ் பாடம்ன்றது கட்டாயம் முக்கியம். இது மட்டுமல்ல, தமிழ் பாடத்துல நிறைய யோசிக்கு. பின்னால் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்கள் இருக்குது, டீச்சிங் எக்ஸாம், எல்லாத்துக்கும் தமிழ் பாடம் முக்கியம். அந்த வகையில இது கொஞ்சம் தெளிவா எல்லா விஷயத்தையும் நீங்க படிச்சுக்கொண்டா நல்ல அவ்வளவு பேரும். அதே போல நீங்க எஸ் எடுத்தேன்னு சொன்னால் உங்களோட டெஸ்ட் ஸ்கோரும் குறையும். இப்ப நீங்க மற்ற பாடங்கள்ல மற்ற இஸ்லாம், ஜியோகிராஃபி அப்படி அந்தந்த பாடங்கள்ல நீங்க பி ரிசல்ட் ஏ அப்படி இருந்தும் இங்கெல்லாம் எஸ் வந்துட்டேன்றால்
உங்களோட வெட்டி ஸ்கோர் அப்படி குறைய சான்ஸ் இருக்குது. இப்போ அதால வந்து தெளிவா படிக்கிற விஷயங்களை படிங்க. அதே மாதிரி மேலோட்டமா ஒன்றும் ஒவ்வொரு யூனிட்டையும் படிக்கவான எந்த யூனிட்டை நீங்க படிச்சோ அதுல உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் ஒன்று உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த பகுதி நீங்க படிச்சேன்னு கிளியர். அதே மாதிரி நான் சொல்லி தந்திக்கிறேன் இந்த டைம் டேபிள் போடுற மெத்தட்டும் அதுக்குள்ள மாதிரி படிச்சுட்டு போங்க. நீங்க அப்படி டைம் டேபிள் போட்டு அவங்களுக்கு ஒரு போரிங்கே வராது. தமிழ் பாடத்தில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். இப்படி செஞ்சு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்தவங்க நிறைய பேர் இந்த கிளாஸ்ல கூட இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வரவங்க வெரி குட். அவங்க சென்ன மாதிரி அந்த வேலையை வந்து செஞ்சிருந்தால் எப்படியும் அவங்களுக்கு மார்க்ஸ் அடிக்கலும் தான். அவடத்துல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நல்ல ஒரு மார்க்ஸ் அடிக்கலும். அது அந்த டைம் டேபிள் போடுற மாதிரி அதுல எப்படி படிக்கிற சிஸ்டம் உண்டு அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஃபுல் கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போனா எல்லாருக்கும் மே ரிசல்ட் எடுக்கலும். தவறினா பி எடுக்கலும். இப்போ அது வந்து நீங்க படிக்கிறதுலஹா நீக்கி நீங்க ஒரு பாடத்தை வந்து இன்ட்ரெஸ்டா படிக்கிறதுலஹா நீக்கி நீங்க அந்த பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லாம நீங்க அதை எடுத்து எவ்வளவு படிச்சாலும் உங்களுக்கு ஏற போறல. அப்ப அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னால் ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து உங்களுக்கு வரும். இப்படி படிச்சாதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும் வந்து விளங்கின இடத்துல போய் படிங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஷுவரா வந்து அந்த பாடத்துல மார்க்ஸ் எடுக்கணும். சில பேர் வந்து தமிழ் பாடத்து வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்களுக்கு எடுத்து படிக்க போனா அதுல வந்து ஒரு போரிங் ஒன்றே வரும். ஆனா சில பேர் அங்கே வச்சுக்கொண்டு பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி அதெல்லாம் பீத்துக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டா படிக்க இஸ்லாம் பாடம். ஆனா அவங்களுக்கு தமிழ் வந்து எவ்வளோ எடுத்து படிச்சாலும் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை. அப்படின்னு இருக்கிறவங்க யார் இடத்துல பயம் இல்லாம சொல்லுங்க. உங்களுக்கு நாளிலிருந்து தமிழ் பாடத்துல இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். யார் இருக்கிறீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணினால் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஒன்று அப்ப தமிழ்ல நான் கேட்குற தமிழ் பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றே இல்லைன்னு சொல்றவங்க அப்ப கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ஒன்று தமிழ் பாடத்துல. அப்படி நேற்று நிறைய பேர் கேக்கு பிரைவேட்டா மெசேஜ் போட்டு கேக்கு எனக்கு இந்த பாடத்துல இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை அதுக்கு நான் என்ன செய்யணும். நான் டைமுக்கு வந்து அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்ப அதுல இருந்து அவங்கள இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். அந்த படிக்க மெத்தட் வந்து தெரிஞ்சன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்து என்னென்ன படிக்கின்றது தெரியும். சில பேருக்கு வந்து எதை படிக்கன்னு தெரியாது. அதால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். இல்ல படிக்கிறது என்ன விஷயம் என்றதும் அவங்களுக்கு தெரியா. அதால அவங்களுக்கு அது போரிங். ஆனா இதுல எதை எப்படி படிக்கணும் இது இப்படித்தான் படிக்கணும் என்ற விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அதை நல்லா படிச்சு அவங்களுக்கு எவ்வளவு படிச்சாலும் அதுல இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். அந்த நாள் ஃபுல்லாவே படிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று அவங்களுக்கு வரும். இப்படி இல்லாம அதுல ஒரு இதொண்டு காட்டாட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லாம நீங்க போய் படிச்ச எவ்வளவுதான் படிக்க போனாலும் போரிங் வந்து ஒரு நாள் ஒரு பக்கத்தை கூட அதுக்கு கூட பார்க்காதவங்க நிறைய பேர். ஒரு பக்கத்தை போய்த்து பார்த்து கொண்டிருந்தவங்க நிறைய பேர். அதுக்குத்தான் நான் சொல்லி தந்திக்கிறேன். ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு வந்து 30 நிமிஷம் கொஞ்சம் மேக்சிமம் எடுக்கிறேன்னு சொன்னா 40 நிமிஷம் எடுத்து அதுலதான் நாங்க அதை படிக்கணும். ஓரளவு வந்து ஓரளவு நாங்க படிச்சேன்னு சொன்னா போதும். ஓரளவு அந்த விஷயத்த வந்து நாங்க படிச்சேன்னு சொன்னா போதும். அந்த நாளோட அந்த யூனிட்டை மூடிடுங்க. அதுக்கு பிறகு அடுத்த யூனிட் எடுத்து படிங்க. நாளைக்கு அதே டைமுக்கு இதை அப்படி ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கு நாங்க இந்த சங்கச்செய்யுள்ள வந்து எந்த இடத்துல நாங்க விட்டோமோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இதா படிங்க. அப்படி படிக்கிற டைமுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவா உங்களுக்கு இருக்கும். படிச்ச விஷயமும் நல்லா பதியும். அப்படி இல்லாம இந்த நாளே நாங்க இந்த யூனிட் தான் எடுத்து படிக்கன்னு சொல்லி கொண்டு டேர்ன் டைமுக்கு படிச்சால் அதான் சொல்ற எப்படி 1 hour 3 hour படிப்போம் 1/2 hour படிப்போம்னு சொல்லி. அப்ப ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தானா. ஆனால் அது ஞாபகம் நிக்கிறோம் இல்ல இது ஞாபகம் நிக்க இப்படி எங்களுக்கு எங்கட மைண்டே செல்லும். எங்களுக்கு இந்த 1/2 hour தான் நிக்குது இதை படிக்கின்றக்கு. அப்ப நாங்க வந்து குயிக்கா அதுக்குள்ள வேலை செஞ்சா நான் பாடமாக்கியோ படிச்சோ எழுதியோ படிச்சுட்டு போறேன். இப்ப படிக்கிறதையும் கொஞ்சம் நாங்க அந்த எழுதி படிச்சா நல்லா. சும்மா அப்படி பார்த்துட்டு போறத விட எழுதி படிச்சா நல்லா. அடுத்தது வந்து ஒவ்வொன்றும் பாடமாக்குறதுக்குள்ள மெயின் பாயிண்ட் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நான் ஜியோகிராஃபிக்கெல்லாம் அப்படி நிறைய விஷயம் சொல்லி தந்திக்கிறேன்.
அப்ப அந்த மெயின் பாயிண்ட் எப்படி எடுக்கிறா அத விஷயத்தை தான் நாங்க ஞாபகம் வைக்கணுமே ஒழிய ஃபுல்லா ஈக்கிற விஷயத்த அப்படியே ஞாபகம் வைக்க போவான். நான் உங்களுக்கு ஃபுல் விட தாரதான், எல்லாத்துலயும் ஃபுல் விட தார. அது ஏழுமானவங்க ஃபுல் விட பாடமாக்குறது வேற. சில பேர் வந்து ஃபுல் விடே பாடமாக்கினாலும் எக்ஸாம் செய்யற டைமுக்கு உங்களுக்கு ஃபுல் விடையும் யாது வரல. அப்ப அதுக்கு நீங்க செய்யணும், அந்த நான் தந்த ஃபுல் ஆன்சர்ஸ்ல நீக்கிற கீ பாயிண்ட் தேடி எடுக்கணும். இந்த இதுக்கு இந்த பாயிண்ட் தான் போட்டிக்குது. அப்ப அந்த பாயிண்ட் வந்து நீங்க உங்களுக்கு சரியா விலையும் கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டை வச்சே உங்களுக்கு ஒவ்வொன்றையும் விலக்கி எழுதிட்டு போயிடும். இப்படித்தான் நாங்க அதுக்குள்ள வேலை வந்து செய்யணும். ஓகே, இப்ப நாங்க இன்னைக்கு இந்த பாடத்துக்குள்ள போவோம். இதுல வந்து சிலம்பாவம் இளமை பாரார் என்று சொல்லக்கூடிய பாடல் எந்த வருஷத்துல வந்திக்குது? 2024. 2024. எஸ், அதுக்கு ஒரு வருஷமும் வந்தில்ல இளமை பாரார் என்று சொல்றது. ஓகே, அடுத்ததா கண்டு தன் பயமுலை 2021. அதுக்கு பிறகும் வந்து 2025 வந்து 2025. அடுத்ததா பூவோடு புரையும் கண்ணும் 2023. எஸ், கொஞ்சம் எல்லாரும் மிஸ்டேக் ஆகுது. அப்ப பூவோடு புரையும் கண்ணும்னு சொல்றது வந்து ஒரு வருஷம் தான் வந்திக்குது, 2023 மட்டும். வாரலன் சேரி தார நின்றாரோ அலராகின்றார் அந்த பாடல் இன்னும் வரவே இல்லை அந்த பாடல். ஓகே, விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி 2019. அதுக்கு பிறகு வரவே இல்லது. அடுத்ததா நகுத கணரே நாடு மீர் கூறினர் என்ற பாடல் அதுவும் வரையில டீச்சர், இன்னும் வரவே இல்லை. அதே மாதிரி அடுத்ததா ஒரு நாட்செல்லாம் இரு நாட்செல்லாம் 2022 வந்து. அடுத்ததா படுமலை பொழிந்து பயமிகு புறவின் என்ற பாடல் வரவில்ல. ஓகே, அருகுலுத்துகும் மகள் வயல் பொழிந்து 2020. எஸ், பாருங்க, இப்ப இதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு எதிர்பார்க்கலும் அகநானூற்று செய்யுளா புறநானூற்று செய்யுளா அந்த விஷயம். இப்ப கிட்டத்தட்ட வந்து பாருங்க 2020 வந்தது என்ன செய்யுள்னு சொன்னால் ஒரு புறம் சார்ந்த விஷயத்தை பத்தி தான் 2020 வந்தது. 2021 பாருங்க அகம் சார்ந்த செய்யுள் குறுந்தொகையில வந்த கன்று தன் பயமுலை என்று சொல்லக்கூடிய அகம் சார்ந்த செய்யுள் ஒன்று தான் 2021 வந்து. நாங்க ஃபர்ஸ்ட் 2019 இருந்தே போவோம். இப்ப 2019 வந்து பாருங்க நற்றிணை செய்யுள், அது அகம் சார்ந்த ஒரு செய்யுள். கிளியரா? 2019. அதுக்கு பிறகு 2020 வந்தது வந்து புறம் சார்ந்த ஒரு செய்யுள், அதாவது அருகுலத்துகும் அகல் வயல் பொறிந்துமணி சொல்லக்கூடிய புறநானூற்று செய்யுள். அப்புறம் 2021 வந்தது வந்து அகநானூற்று செய்யுள், கன்று தன் பயமுலை மாந்த என்று சொல்லக்கூடிய அகநானூற்று செய்யுள், அகம் சார்ந்தது. அதுக்கு பின்னால 2022 வந்தது வந்து புறநானூற்று செய்யுள், ஒரு நாட்செல்லாம் இரு நாட்செல்லாம் சொல்லக்கூடிய புறநானூற்று செய்யுள். அதுக்கு பிறகு வந்து 2023 வந்தது பூவோடு புரையும் கண்ணும் வேயன விரல் வனப்பெய்திய தோளும் என்று சொல்லக்கூடிய புறநானூற்று செய்யுள். அதுக்கு பிறகு 2024 வந்து எல்லாரும் எதிர்பார்த்து என்ன வருமன் சொன்னா அதுல வந்து இந்த புறம் சார்ந்த செய்யுள் ஒன்று தான் வருமன் சொல்லி, ஆனா அவடத்திலேயுமே தான் போட்டாங்கன்னு சொன்னால் எத புறம் சார்ந்ததை போடாம அகம் சார்ந்த செய்யுளான இளமை பாரார் என்ற செய்யுளை போட்டாங்க. ஏன்னு சொன்னால் 2024 வந்து அந்த சிலபஸ் வந்து நிறைய இதுவும் கவர் ஆகிருக்கல்ல, அதாலேயே மெயின் பண்ணி அந்த விஷயம் போட்டாங்க 2024. இப்போ பிறகு 2025 ஒரு அகம் சார்ந்த செய்யுளொண்டையே போட்டாங்க, கன்று தன் பயமுலை மாந்தன்னு சொல்லக்கூடிய அகம் சார்ந்த ஒரு செய்யுளையே போட்டாங்க 2025 கன்று தன் பயமுலை மாந்த.
இப்ப நான் நினைக்கிற மாதிரிக்கு இதை வந்து யாரும் சாய்ஸ் பண்ணிருக்கல. அப்ப நான் வந்து இத விஷயத்த வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லாரும் 2021 பாஸ் பேப்பரை ஃபுல் கம்ப்ளீட்டா எனக்கு செஞ்சு அனுப்பணுண்டு. பல பேரும் செஞ்சு அப்ப அதால அவங்களுக்கு லேசாவிட்டு இந்த கன்று தன் பயமுல வந்தது. இப்ப நானும் பார்த்தேன் நிறைய சேர்மார் டீச்சர்மார் எல்லாருடையும் சாய்ஸ்ல ஈக்கவே இல்லாத ஒன்றுன்னா இந்த கன்று தான் பயமுலை தான். இப்ப இந்த முறை வந்து எங்களுக்கு டிசைட் பண்ணேலும் இப்ப நான் அது வந்து உங்களுக்கு ஃபைனல் செமினார்ல வச்சு எக்ஸ்பெக்டட் வந்து தருவேன். எக்ஸ்பெக்டட் வந்து தந்து அதுக்குள்ள ஃபுல் ஆன்சர்ஸ் தர ஜூலை 20 ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன விஷயம்னு சொன்னால் இப்ப இந்த முறை எங்களுக்கு எதிர்பார்க்கலும் தொடர்ச்சியா இடத்துல அகம் சார்ந்ததையே போட்டு வராங்கன்றதால இந்த முறை எங்களுக்கு வந்து புறம் சார்ந்த ஒரு செய்யுள் இந்த முறை எங்களுக்கு எதிர்பார்க்கலும். புறம் சார்ந்த ஒரு செய்யுள் எங்களுக்கு இந்த முறை எதிர்பார்க்கலும். அதாவது இந்த நகுத கணரே என்று சொல்லக்கூடிய பாடலை வந்து எங்களுக்கு எதிர்பார்க்கலும். அதே மாதிரி பாரலஞ்சேரி தாரனின்றார் என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த முறை எதிர்பார்க்கலும். அதோட அடுத்ததா வந்து இந்த படுமலை பொழிந்த பயமுகு புறவின் என்று சொல்லக்கூடிய இந்த அகநானூற்று செய்யுளையும் எதிர்பார்க்கலும். ஏன்னா கடந்த 3 வருடங்களாக எதிர்பார்த்து வந்து நிறைய பேரும் இந்த படுமலை பொழிந்த பயமிகு புறவின் என்ற பாடல். அப்ப அது வந்து இந்த முறையும் எங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலும். இந்த முறை வரலாம் என்ற விஷயம். படுமலை பொழிந்த பயமிகு புறவின் என்றதும் கட்டாயமா நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த 3 செய்யுளையும் வந்து நீங்க பார்க்கணும். அதாவது ஒன்று வந்து வாரலஞ்சேரி என்றது, அதே மாதிரி அடுத்ததா நகுத கணரே என்று சொல்லக்கூடியது, அதுக்கு அடுத்த 3வதா படுமலை பொழிந்த பயமிகு புறவின் என்ற செய்யும். அதோட சம்டைம் எங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலும் 2022 வந்த பாடலையே ரிட்டர்ன் போடுறதுக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு நாட்செலலம் இரு நாட்செலலம் சொல்லக்கூடிய பாடல் ஐ திங்க் 2022 வந்ததான். ஆனாலும் இந்த முறை அதை எதிர்பார்க்கலும் 2026 இந்த ஒரு நாட்செலலம் என்று சொல்லக்கூடிய பாடல் எதிர்பார்க்கலும். உங்களுக்கு வந்து வந்தது வராது என்ற விஷயத்த வந்து இவ்விடத்துல பார்க்கலாம். இந்த பகுதி 1 பேப்பரை பொறுத்தவரையிலையும் வந்தது வராது என்ற விஷயத்த வந்து யாரும் பார்க்க வேணும். வந்தது வராது என்ற விஷயத்த பார்க்க வேணும். ஏண்டால் ஒரு சிறுகதை எடுத்தாலும் சரி, இதை வந்து நான் எல்லா புள்ளட்டையும் செல்லத்தான் இந்த அவன் நிறைய பேர் நான் சாய்ஸ் கிளாஸ் செமினார் செய்ய முன்னாலே கேட்க என்ன எக்ஸ்பெக்டட்ன்னு சொல்லி இப்ப நான் செல்லுவது இந்த விஷயம் தான். இப்பிக்கிற காலத்துல வந்து நீங்க எக்ஸ்பெக்டட் படிக்கவே போவானம் யாரும். இப்பிக்கிற காலத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணி சிலபஸை வந்து கவர் பண்ண பாருங்க. சிலபஸை வந்து படிச்சு அதுல வந்து பேப்பர்ஸை செஞ்சு பாக்குறேன் நல்லம். அதே வழிய இந்த எக்ஸ்பெக்டடை தேடி தேடி திரிஞ்சிக்கிற டைம் வந்து வேஸ்ட் பண்றது வந்து வீண். அப்ப அது வந்து நான் போட்டிக்கிற அந்த டைமுக்கு தான் அதை எக்ஸ்பெக்டட் டைம் சரியா இக்கி, அதாவது ஜூலை 20. இந்த ஜூலை 20 தான் அதுதான் நான் ஏர்லியாவே நான் டைம் போட்டேன். ஜூலை 20 தான் வந்து அதுக்குள்ள எக்ஸ்பெக்டட் டைம். அவடத்துல வச்சுதான் நீங்க என்ன சாய்ஸ் வருது என்ற விஷயத்த பார்த்து நீங்க படிக்கணும். அதுக்கு முன்ன கேட்கிற டைம்ல எல்லாமே எல்லாத்தையும் தான் நீங்க படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும். அந்த டைமுக்கு ஜூலை 20க்கு அப்ப நான் அதுக்குள்ள மாதிரி செமினார் அரேஞ்ச் பண்ணிக்கேன். நீங்க அந்த படிச்சு முடிச்சு அதை வர இடத்துக்கு அப்ப அந்த டைமு தான் நீங்க சாய்ஸஸ் நான் ஃபுல்லா எக்ஸ்பெக்டட் தருவேன். ஃபுல்லா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வித் ஃபுல்லா ஆன்சர்ஸ் தர. அந்த டைமும் நீங்க நான் தந்த விஷயங்களை வந்து படிச்சுட்டு போனீங்கடா உங்களுக்கு இன்ஷால்லா எல்லாருக்கும் எடுக்கல் நல்ல ரிசல்ட். அப்ப போன முறையும் ஃபைனல் செமினார் மட்டும் ஜாயின் ஆகி பி ரிசல்ட் எடுத்தவங்க இருக்குது. அதே போல பொதுவாக வந்து பாய்ஸ்ன்னு சொன்னா தெரிந்தானே படிக்கிறது சில பேர் படிக்க, சில பேர் வந்து அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. அப்படி இருந்தவங்க கூட ஒண்ணுமே தெரியும் அவங்களுக்கு, ஆனாலும் அவங்களால எடுத்த நிறைய பேர் இருக்குது அப்படி. அப்ப அப்படி வந்து உங்களுக்கு அதை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபுல் வீடியோட தானே நான் தரேன், அதை நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலும். பட் அதை வந்து இப்பயே நம்பியிருக்கப்படாது. நீங்கள் அவ்வளவு பேரும் ஜூலை 20 வரைக்கும் நீங்க தெண்டிக்கோணும். நான் என் பிரைவேட் கிளாஸ்லயும் எதை படிக்க எப்படி படிக்கிறன்றதை வந்து கைட் பண்ணிட்டு தான் போறேன். அத மாதிரி அப்படி விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல் சிலபஸையும் நீங்க படிக்கணும். படிச்சுட்டு போய்த்துட்டு தான்
இந்த பகுதியை வந்து நீங்க படிக்கணும். நான் தரக்கூடிய எக்ஸ்பெக்டட் வந்து நீங்க படிக்கணும். ஓகே, அப்ப நாங்க இதுல வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பாஸ் பேப்பர்ல எப்படி என்னென்ன வந்த அந்த விஷயத்த பார்த்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்ப அந்த விஷயங்களை வந்து மார்க் பண்ணிக்கோங்க எல்லாரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்குள்ள ஒரு பகுதி தான். யாரும் என்ன கேட்க போனேன், கேளு சொல்லுங்க. டைம் போது குயிக்கா டவுட் ஈக்கிறவங்க. டவுட் இல்லைதானே யாருக்கும்? ஓகே, நான் கிளாஸ் வந்து தொடர்ச்சியா கொண்டு போறேன். ஓகே, பின் அந்த வகையில இந்த குறுந்தொகை செய்யுள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், சங்க காலத்துல வந்து எழுந்த இந்த அகத்திணை செய்யுட்கள் வந்து 400 இருக்குது. அந்த 400 கொண்ட ஒரு தொகுப்பு நூல் தான் வந்து என்ன, குறுந்தொகை. அப்ப இதுல வந்து 4 தொடக்கம் 8 வரையிலான குறுகிய அடிகளை உடைய செய்யுட்களோட தொகுப்பு என்பதாலதான் குறுந்தொகைன்னு சொல்லி, சின்ன தொகை, குறுந்தொகை. அதாவது 4 தொடக்கம் 8 வரையிலான குறுகிய அடிகளை கொண்டிருக்கிறது. அதனாலதான் அதை வந்து என்னன்னு சொல்லி குறுந்தொகைன்னு சொல்லி. அப்ப நீங்க பாருங்க, இந்த குறுந்தொகை செய்யுள் எல்லாமே 4 தொடக்கம் 8 வரையான குறுகிய அடிகளை கொண்டுதான் இருக்கும், கூடையா இருக்காது. இப்ப இதுல வந்து நாங்க முதலாவதா பார்க்க போறது வந்து இந்த குறுந்தொகை செய்யுட்கள்ல ஒன்றுதான் என்ன, இந்த இளமை பாரார் என்று சொல்லக்கூடிய செய்யுள். இது வந்து தொல்லை தரும் முல்லை. அதாவது பொதுவாக வந்து அவங்களுக்கு தெரியும், சங்க காலத்தை வந்து எடுத்து நோக்கினோம் அப்படின்னு சொன்னால், சங்க காலத்துல வந்து ஐவகையான நில ஒழுக்கங்கள் இருக்குது. அதுல வந்து ஒன்றுதான் ஒரு திணைதான் வந்து முல்லை, முல்லை நீர். அந்த முல்லை நிலத்திட வந்து துறை என்னன்னு சொன்னால், அந்த பருவம் வருது என்று சொல்லி அதை நினைச்சு இறங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் வந்து என்ன, துறை. அதாவது கார்காலம், அந்த குறித்த காலத்துல வாரேண்டு சொல்லி போன அந்த தலைவன் வந்து அந்த காலம் வந்து வராததால வருந்தி அந்த தலைவிட துயரம் வந்து இடத்துல காட்டப்படுறத வந்து எங்களுக்கு குறிப்பிடலும். அதாவது இந்த பாடல் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், இது யாரால் யாருக்கு கூறப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு கேள்வின்னு வரையில். இந்த 12 மார்க்ஸ் கேள்வியில ஒரு கேள்வியா யாரால் யாருக்கு கூறப்பட்டது என்று சொல்லி பதில வந்து சொல்லணும், தலைவியால் தோழிக்கு கூறப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் எழுத தெரியணும். அப்ப இந்த பாடலை வந்து இந்த குறுந்தொகை செய்யுளை வந்து இயற்றினவர் யாரு அப்படின்னு சொன்னால் ஒக்கூர் மாசாத்தியார். அதாவது இவர் வந்து ஒரு பெண்பாற் புலவர். இப்ப சங்க செய்யுளில் வந்து 9 செய்யுளும் இவரால பாடப்பட்டதாக கிடைக்க பெறுது. இப்ப இந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், துறையாக வந்து பருவம் கண்டு இறங்குற, அந்த பருவம் வந்தும் வரல நினைச்சு இறங்குறது. ஓகே, பதில நாங்க முதலாவதா பார்ப்போம். இந்த இளமை பாரார் வலனசை, வளண்டு வரும், வலனசை சென்றோர் இவனும் பாரார் எவரெனரோ என பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகை முகை இலங்கு ஈராக நகுமேதோழி நறுதன் காரே. இந்த பாடலை வந்து நாங்க கொண்டு விட்டோம், அதாவது சந்தி பிரிச்சு கொண்டு விட்டோம். இப்போ ஃபெஸ்ட்டுக்கு வந்து வரணும். இதுல தோழி, தோழி என்றதுதான் முதலாவதா வரும். தோழி என்றது முதலாவதா வரணும். இப்படி நாங்க பிரிச்சுக்கொள்ளணும் தோழி. அதுக்கு பின்னாலதான் இளமை பாரார் வலனசை சென்றோர் என்றது ரெண்டாவதா வரும். இளமை பாரார் வலனசை சென்றோர் இவனும் பாரார் எவரனரோ என என்றது வந்து அதுக்கு அடுத்ததா வரும். இவனும் பாரார் எவரனரோ என, எவரனரோ எனக்கு பிறகு இந்த நருந்தன் காரண்டிக்கு கூடிய லாஸ்ட் ஐக்கிறதான் வரும். நருந்தன் கார் பெயல் புறந்தந்த, அதுக்கு பிறகு அந்த 3வது வரி வரணும். பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகை முகை இலங்கெயிராக நகுமே.
லாஸ்டா நகுமேன்றது வரும். ஓகே, அப்ப எதோட ரிட்டர்ன் செல்லியன் மார்க் பண்ணுங்க. தோழி இளமை பாரார் வலம் நசையிற் சென்றோர் இவனும் வாரார் எவனரோ என நறுந்தன்கார் பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகை முகை இலங்கு எயிறு ஆக நகுமே. அதாவது என்னோடும் தன்னோடும் உடையதுமான, இப்ப யாரு செல்லு இது, யாரு செல்றாவென்று சொன்னால் தலைவிதான் தோழிட்டு செல்லு. தலைவி எப்படி செல்லா, ஏண்டேம் தன்னோடையும் என்னோடையும் தன்னோடையும் உடையதுமான இந்த பருவ இளமையிட இந்த அருமைய பார்க்காதவராகி பொருளை விரும்பி பொருள் மீது ஆசை கொண்டு என்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த தலைவன் இந்த இடத்துக்கு வந்து இன்னுமே வரல. இவ செல்லுா, தலைவி வந்து துக்கத்தோட செல்லுா. அப்படி பிரிந்து போனவர் வந்து இன்னும் வரல. அவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ என்று நாம் நினைத்திருக்க, அந்த வாசனை குளிர்ச்சியும் பொருந்தி அந்த மலையால பாதுகாக்கப்பட்ட அந்த பூக்களை கொண்டு காணப்படக்கூடிய முல்லை கொடி வந்து கொத்தாக மலர்ந்திருக்குது. அப்ப அந்த மலர் மொட்டுகளை வந்து தன் பிரகாசிக்கும் பற்களாக கொண்டு அந்த முல்லை நிலமே என்னைய பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றாள். அதாவது அந்த முல்லை நிலமே என்னைய பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லி இவ செல்லுா. அந்த வகையில இந்த செய்யுள்ள வந்து என்ன விஷயம் சொன்னால், இந்த குறுந்தொகை பாடல்ல இலக்கிய வள சிறப்பித்து கூறப்பட்டிருக்குது. அதாவது பொதுவாக வந்து கார்காலம் என்று சொல்றது வந்து என்ன, காதலர்களோட இன்பத்தை தூண்டுற காலம். அப்ப இங்க வந்து இந்த தலைவனோட சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கலாத அந்த தலைவிட இரங்கல் நிலைமைதான் இவ்விடத்துல எடுத்து காட்டப்படுது. அப்ப அந்த மழைக்காலத்துல வந்து என்றும் நிகழக்கூடிய அந்த பொதுவாக வந்து மழை பெய்ஞ்சுன்னு சொன்னால் அந்த மழை காலத்துல வந்து முல்லை நிலம் எப்படி இருக்கும்னு சொன்னால் இயற்கையான மொட்டுகள் நிறைஞ்சி நல்லா மழை பெய்ய அந்த முல்லை நிலத்துல இயற்கையான முல்லை மொட்டுகள் நிறைஞ்சி விளங்கும். அப்ப அந்த விளங்கக்கூடிய காட்சியை வந்து காட்டுறதனூடாக அதை கண்டு கழித்து இன்பம் துய்க்க அந்த தலைவன் வந்து அருகில் இல்லை என்னதை வந்து அந்த அந்த ஏக்கம் கொண்டவளாக தலைவிட துயர் நிலை என காட்டப்படுது. அதாவது இந்த கார்காலத்துல வந்து தோன்றக்கூடிய அந்த முல்லை மொட்டுகளோட தொகுதி வந்து எப்படி, இப்ப முல்லை மொட்டுகள் வந்து இப்படி பேணி இருக்கும், முல்லை மொட்டுகள் அப்படி இருக்கும். அப்ப அந்த முல்லை மொட்டுகளோட தொகுதி வந்து பிரகாசிக்கிற பல்வரிசைகளாக உருவகிக்கப்பட்டு இவ்விடத்துல வந்து ஒவ்வொரு மாசாத்தியார் வந்து இலக்கிய சிறப்பை வந்து எடுத்து காட்டுகிறது வந்து எங்களுக்கு காணலும். இவ்விடத்துல வந்து என்ன விஷயத்த மெயின் பண்ணி சொல்ற அப்படின்னு சொன்னால், இந்த காலம் வந்தும் தலைவன் வரல. அப்ப அதால அது வந்து இவக்கு ஒரு இது மாதிரி. அப்ப அந்த இதை பார்த்து முல்லை நிலமே அவ பார்த்து சிரிக்குதுன்னு சொல்லி அவ துக்கத்தோட துயரத்தோட அவ வந்து சொல்றாவா. அதுதான் இதுல சொல்லப்பட்டது. அதனாலதான் இது வந்து இருத்தல் ஒழுக்கமாக பேசப்படுது. அதாவது வரங்காட்டி நீக்கி, அப்ப அதுதான் இருத்தல் ஒழுக்கம். அதே மாதிரி துறை வந்து அந்த பருவம் வந்தத்தை கண்டு இவ இறங்கு, அதாவது நோப்படுகிறது அந்த அவ வந்து தாங்க இயலாம அந்த ஏக்க நிலைமை, அதான் பருவம் கண்டு இரங்கல். அதாவது குறித்த காலத்துல வருவேன் என்று சொல்லி பிரிந்த சென்ற தலையில் வந்து குறித்த காலம் வந்தும் வராததால அந்த வருந்திய தலைவிட துயர் நிலைமை காட்டப்பட்டிருக்கிறது வந்து எங்களுக்கு காணலும். ஓகே, பாடல் விளங்கினாலா இருக்கும். எஸ், விலங்காட்டி கேட்கலும் விளங்கினானே. ஓகே, விலங்காட்டி இன்னொரு தரம் செல்லியன் விளங்காதவங்க இருந்தா கேளுங்க. ஈல வந்து இப்படித்தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சங்கச்செயல் படிக்கிற மெத்தட் இருக்குது. சங்கச்செயல் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதை விளங்கி கொண்டு நீங்க விலங்கெடுக்கணும். அந்த அந்த செய்யுள்ள நீங்களா விலங்கெடுக்கணும். இந்த செய்யுள் எனத்தே செல்லிக்கன்னு சொல்லி நீங்களா விளங்கி கொண்டு நீங்க ஒரு தாளம் எடுத்து எழுதணும்.
அதுல புக்குலேயே பொருளை பார்த்து அப்படியே எழுதினதுக்கு பாடம் வரல. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் அந்த வேலை தான் சொல்லு. எப்படி ஒரு அத பாடலை விளையப்படுத்திட்டு அந்த பொருள் எழுத சொல்லு first. அப்ப அது பொருள் எழுதினத்துல வந்து யூஸ் இல்ல, அந்த பொருளை வந்து எழுதப்படாது. உமது மொழி நடையில தான் நீங்க எழுதணும். அதுதான் அப்படி ஒரு கேள்வியை அங்கே தார உமது மொழி நடையில எழுதுது. அப்ப நீங்க வந்து அந்த பாடலை பார்த்து விளங்கி நீங்க எழுதணும். உங்களுக்கு அந்த பாடலை வந்து பார்த்தினத்தால என்ன விளங்கினத ஓடரா அப்படி நீங்களா உங்களோட மொழி நடையில் எழுதிட்டு போகணும். அப்படி நீங்க எழுதினீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த செய்யுள் நல்ல ஒரு கிளியரா இருக்கும். அப்ப இதுல பொருள் வந்து போட்டிக்கிறேன். தோழி செல்லுயா என்னுடைய தன்னுடைய இளமையை பார்க்காது கார்காலத்துல வந்து வாரதா சொல்லி பொருளை விரும்பி தலைவன் வந்து பிரிந்து பெய்த்துட்டான். கார்காலம் வந்துட்டு ஆனா தலைவன் வந்து இன்னும் வரல, எங்கு சென்றனும் தெரியவில்லையே. கார்காலத்தில் குளிர்ச்சியான வாசனை மிக்க பொழிகின்ற அந்த மலையாள தொகுதியா உள்ள பாதுகாக்கப்பட்ட முல்லை அரும்புகள் எல்லாமே பற்களாக மாறி என்னைய பார்த்து சிரிக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாவா. அப்ப அதுதான் இதுல சொல்லப்பட்டதை நீங்க என்ன மொழிநடையில் எழுதினதை தான் நான் இங்கே போட்டிக்கிறேன். நான் அதான் சொன்னேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுல்லா ஆன்சர் சீக்குது. இப்ப அடுத்ததா வந்துள்ள கேள்வியா இந்த சாப்டர்ல வரையிலும் பொதுவாக வந்து ஒரு சங்கச்செய்யுள் ஒன்று வந்தன்னு சொன்னால் அதுல எப்படி கேள்வி வர போமட்டன்னு சொன்னால் ஒன்று ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். இந்த சங்கச்செய்யுள்ல வந்து எப்படி பிரிவு துயர நிலை எடுத்து காட்டப்பட்ட விதம் அப்படித்தான் வார கேள்வி. பொதுவாக அப்படித்தான் வார அந்த அந்த ஒவ்வொரு பாடல என்ன விஷயத்த அந்த எடுத்து காட்டப்பட்ட விதம் என்ற மாதிரி கேட்டு வார. அடுத்ததா வரும் அந்த சங்கச்செய்யுள்ள வந்து அந்த பகுதி அந்த பாடல்ல வந்து கையாளப்பட்ட அணிகளை கேட்டு வரும். அதை வந்து விளக்கு மாறி அதுல உருவக அணி இருக்கும், உவமை அணி இருக்கும், தற்குறிப்பேற்ற அணி இருக்கும். அப்ப அந்த அணிகளை கேட்டு மாதிரி 2வது கேள்வியா வரும். அடுத்த கேள்வியா வார பொதுவாகவே இந்த ஒவ்வொரு செய்யுள்ளையும் முதல் கரு உரி எடுத்து காட்டப்பட்ட விதம் ஒவ்வொரு செய்யுள்ளையும் அதை கேட்டு வார முதல் கரு உரி எடுத்து காட்டப்பட்ட விதம் அது ஒரு கேள்வியா வார. அப்ப நீங்க இந்த 9 சங்கச்செய்யுளுக்கும் இந்த வேலையை செஞ்சு பாருங்க. இல்ல முதற்கரு உரி காட்டப்பட்டது மாதிரி ஒவ்வொரு பாடலையும் வந்து அந்த துயருக்கான பின்னணி என்ன விஷயத்தை எடுத்து காட்டுகிறாங்கன்றது, அதே மாதிரி ஒவ்வொரு பாடலையும் கருப்பொருள் என்ன விஷயத்த நீங்க பார்த்துக்கணும். கருப்பொருள் என்ன ஒவ்வொரு செய்யுள்ளையும் காட்டப்பட்ட கருப்பொருள். அடுத்தது வந்து அரும்பத விளக்கம் கேட்டு வர, அதாவது கட்டாயமா 3வது கேள்வியா அப்படித்தான் வருது. அதாவது இப்ப நசை என்றா என்ன, பெயல் என்றா என்ன, பெயல் அத மாதிரி நகும் எயிறு இப்படியான சொற்களை தந்து அதுக்கு வந்து விளக்கம் கேட்டு வர. இப்படித்தான் 3வது கேள்வியா வருது. தொடர்ச்சியாக இப்படித்தான் வரும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி வர பாடலில் வெளிப்படும் சங்காகத்தினை மரபு கேட்டு வர. அப்ப அது இன்னொரு கேள்வி, பாடல்ல வெளிப்படும் சங்காகத்தினை மரபு. அப்ப நான் சொன்ன என்ன ஒரு கேள்வி, ஒவ்வொரு பாடல்லையும் அந்த பின்னணி என்ன, அந்த மனத்துயரோ ஏதோ பிரிவு துயரோ பின்னணி அல்லது எடுத்து காட்டுற மாதிரி ஒரு கேள்வி வரும் ஃபர்ஸ்ட் கேள்வியா. அடுத்த கேள்வியா வரும் அந்த பாடலை வந்து ஈக்கக்கூடிய அணிகள் என்னன்ற மாதிரி கேள்வி வரும், அதை எடுத்து காட்டி விளக்குகிற மாதிரி வரும். அடுத்து வந்து அந்த ஒரு செய்யுள்ள வந்து மெயினா இப்ப புறம் சார்ந்த ஒரு செய்யுள்ளன்னு சொன்னால் அந்த புறந்தாந்த செய்யுள்ள வந்து ஒவ்வொரு மன்னர்களை பத்தி தான் பொதுவாக ஈக்கும். ஒரு புறம் சார்ந்ததுன்னு சொன்னால் அதுல வீரம், கொடை சிறப்பு, வீர சிறப்பு அந்த விஷயங்கள். அப்ப அந்த இல்லாட்டி சங்க செய்யுள்ள அகம் சார்ந்ததுன்னு சொன்னால் காதல் சார்ந்ததானே. அப்ப அதுல தலைவென்ற நாட்டு வளம், தலைவென்ற சிறப்பு அப்படி கேட்டு வார. அப்ப இப்படி புறம் சார்ந்ததுன்னு சொன்னால் அந்த மன்னன் வந்து கொடை சிறப்பு, வீர சிறப்பு அப்படி கேட்டு வார. இதுதான் ரெண்டு டிஃபரெண்ட் மகமும் புறம் வரக்கூடிய விஷயம். அப்ப அது வந்து ஒரு கேள்வியா வாரதான். அடுத்தது வந்து பாடல வெளிப்படக்கூடிய சங்க அகத்திணை மரபு கேட்டு வார. பாடல்ல வந்து வெளிப்படக்கூடிய சங்க அகத்திணை மரபு என்னன்னு சொல்லி பொதுவா வரும்.
இந்த கேள்வியை நீங்க எல்லா பாடலும் 9 பாடலுக்கும் எழுதி பார்க்கணும். அதே போல அடுத்த கேள்வியா வரும் முதல் கருவுரி பயன்பாடு. ஒவ்வொரு செய்யுள்ளையும் முதல் கருவுரி எப்படி கையாளப்பட்டிருக்குது என்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அடுத்ததா வரும் அரும்பத இலக்கம் கேட்டு இப்ப இல செலம்பாவும் எல்லாரும் வலன செய் என்று சொன்னால் என்ன? வலன செய் என்று சொன்னால் பொருளை விரும்பி செல்றது. எஸ் வெரி பொருள் விரும்பி. எஸ். பெயல் என்றால் பெயல் மலை மலை. எஸ். புறந்தந்த பாதுகாத்த பாதுகாக்கப்பட்ட. எஸ். அத பேரு வார மாதிரியே தான் நாங்க அந்த இதையும் எழுதுவோம். புறந்தந்தா பாதுகாக்கப்பட்ட. தன்கார் சொன்னால் தன்கார் 3 சொல்லின் தன்கார். தன்னண்டா குளிர்ச்சி குளிர்ச்சி பொருந்திய கார்காலம். எஸ். இலங்கு என்று சொன்னால் இலங்கு விலங்கு ஒளி வீசும். இலங்கு இலங்கக்கூடிய விலங்கு. விலங்கு நகுமண்டா நகும் தொகை முகை இலங்கை இராக நகுமே. இப்ப நகுமேன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டா எக்ஸாம்ல நகுமேன்னு கேட்டா நீங்க சிரிக்குமேன்னு தான் விட எழுதணும். நகும் கேட்டா சிரிக்கும் தான் எழுதணும். அதையும் கொஞ்சம் சரியா பாருங்க. எயிறு என்று சொன்னால் பற்களாக. எஸ். அப்படி இல்லை. எயிறு என்றா பல். எயிராக என்றாத்தான் பற்களாக. இல்லைங்க இந்த பிள்ளை விடுவது எல்லாரும். தொகை முகை என்று சொன்னால் கொத்தாக பூத்திருக்கும் மலர் மொட்டுக்கள். எஸ். கொத்தாக பூத்திருக்கும் மலர் மொட்டுக்கள். எஸ். ஓகே இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க மத்த பாடல்கள் எல்லாமே பார்த்துட்டு போவோம். ஒவ்வொரு பாடல்லையும் ஃபுல் கேள்வி வந்து தருவேன். அப்படி இதை கண்டினியூவா வந்து கிளாஸ் ஜாயின் பண்றவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்க ஃபுல் டோட்டல் 500 கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டா படிக்கலும். இதோட பிடிஎஃப்பும் எடுத்துக்கொள்ளும். ஓகே அப்ப நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணியேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.